ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சிக்கன் கோசி ரைஸ். நான் உங்கள் நிலா. ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு சின்ன கெட் ரெடி வித் மீ மாதிரி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் லிப்ஸிங்க்கும் என்னோடய வாய்ஸ் ஓவரும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ பேர் மீ. ஸோ இப்போ வந்து என்னோடய ஸ்கின் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு நான் வந்து உட்காந்துருக்கேன் வித்தவுட் எனி ப்ராடக்ட்ஸ். ஸோ யூ கேன் சி ஒன்றுமே இல்லை. ஸோ நத்திங் இன் மை ஸ்கின். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஆக்சுவலி ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது வந்து மாய்ஸ்சரைசர். பாண்ட்ஸோட மாய்ஸ்சரைசர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நம்மளுக்கு தேவையான குவான்டிட்டி எடுத்துகிட்டு நம்ம ஜஸ்ட் வந்து ஃபேஸை மாய்ஸ்சரைஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அப்ளை ஆல் ஓவர் த ஃபேஸ் அண்ட் கிவ் இட் அ ஜென்டில் மசாஜ். நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து ஜஸ்ட் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஐ எம் யூஸிங் இட் வெரி ஜென்டில். ஜஸ்ட் கிவ் அ ஜென்டில் மசாஜ் and make sure each and every area in your face get moisturized. Next, the sunscreen. I'm using my doctor suggested sunscreen. The 2-finger rule அதெல்லாம் நான் யூஸ் பண்ணல. ஜஸ்ட் வந்து என் ஃபேஸ்க்கு எவ்வளோ தேவையோ, ஆனால் எல்லா இடத்துக்கும் அப்ளை ஆகிற மாதிரி, எல்லா இடத்துலையும் நெக்குக்கு ஃபேஸ்க்கு எல்லா இடமும் அப்ளை ஆகிற மாதிரி நான் வந்து என்ஷூர் பண்ணிப்பேன். ஸோ நெக்ஸ்ட் திஸ் இஸ் த ஸ்டெப். Give it a gentle massage. Make your skin very soft. Like treat your skin very softly. Be gentle as much you can, okay? Next come the lip balm. Actually I'm searching it. Dermacoவோட lip balm யூஸ் பண்ணிக்கிறேன். Just moisturize your lip. Actually I'm recording in phone. நான் வந்து ரெண்டையும் வந்து சைமல்டேனியஸாக பார்க்குறனால, பிகாஸ் ஃபஸ்ட் வீடியோனால ஐ டோன்ட் நோ ஹவு டு டேக் ஆக்சுவலி. ஸோ நான் ரெண்டையுமே வந்து பார்த்துட்ருக்கேன். அதனால் உங்களுக்கு இங்கேயும் அங்கேயும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கோயிங் வித் த ஃபவுண்டேஷன். என்னோடய பேசிக்கான ஸ்கின் கேர் அவ்வளோதான். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு ஃபிட்மியோட ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். ஐ எம் ஜஸ்ட் ரன்னிங் இட் ஆல் ஓவர் மை ஃபேஸ். ரொம்ப லிட்டில் குவான்டிட்டி நான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக நீங்கள் இதை எப்படி வச்சுக்கலான்னா, இது ஆஃபீஸில் கெட் ரெடின்னு இல்லை. ஆஃபீஸ்க்குள்ள நான் எதுவுமே போட மாட்டேன். இங்கே வந்து நான் வெளியே மதுரைக்கு வந்திருக்கனால இப்போ நம்ம வெளியே போகிறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது. தட்ஸ் இட். மொத்தமாகவே அவ்வளோதான் எடுத்திருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஐ எம் மேக்கிங் அ டாட். ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு அதை வந்து நான் ஜஸ்ட் டேப் பண்ணி எல்லா ஃபேஸ்க்கும் நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஆஃபீஸ்க்கெலாம் நம்ம வந்து இப்படியெல்லாம் கிளம்பி போகலாம் டைம் இருக்காது. ஸோ இங்கே கிளம்புறனால இதெல்லாம் யூஸ் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் ஆல். எதுவுமே எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி நான் யூஸ் பண்ணல. அண்ட் தென் ஐம் கோயிங் வித் ஃபேஸஸ் கனடாவோட மேக்கப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. That's it. Just we can make it sure like everything get absorbed properly. Yeah. ஒரு 2 seconds வெயிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம். மீன்வைல் நம்ம வந்து லிப்ஸ் ரெடி பண்ணலாம்.
வைப் இட் அவுட். அவங்களோட லிப் பாம் எல்லாமே வைப் இட் அவுட். நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ப்ரௌன் லைனர் எடுத்துகிட்டு என்னோடய லிப்ஸை லைன் பண்ணுறேன். I'm using Rimmel London. I will make sure to show the shade. இது நான் துபாயில் வாங்கினது. நெக்ஸ்ட் இதை செட் பண்ணி இப்போதைக்கு நம்ம வந்து இப்போது ஸ்ப்ரே போட்டு வச்சுருக்கோம்ல, ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே, அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ண போகிறது வந்து ஒரு லூஸ் பவுட்ரு வச்சு நான் ஜஸ்ட் செட் பண்ண போகிறேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் என்ன லூஸ் பவுடர்னு. ஐ எம் நாட் ஷுர். ஸோ ரொம்பலாம் எடுக்க வேணாம். ஜஸ்ட் வந்து உங்கள் ஃபேஸ் கவர் ஆகிறதுக்கு டேப் பண்ணி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. ரொம்ப அப்படியே எடுத்து பூசிடக்கூடாது. ஜஸ்ட் இப்போ நான் பண்ண மாதிரி. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஐப்ரோ போகிறோம். ஐப்ரோ இஸ் அ மேஜர் பார்ட் வேர் வி டிஃபைன் அவர் ஃபேஸ். ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஆஃப் த டைம் எதுவுமே போடாட்டி கூட ஐப்ரோ அலாங் வித் த லிப்ஸ்டிக் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ என்கிட்ட ஆக்சுவலாக ஒரு பவுடர் ஐப்ரோ கிட் தான் இருக்குது. அதில் ஒரு வேக்ஸ் இருக்கும். அந்த ஏரியா வந்து நான் முடிச்சிட்டேன். இன்னொரு டார்க்கர் ஷேடையும் முடிச்சிட்டேன், ஒரு ப்ரௌன் ஷேட். இப்போ இன்னொரு ப்ரௌன் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். விச் ஐ ஷோ நவ். இப்போ அவங்களுக்கு காட்டுவேன் பாருங்கள். அந்த ப்ரௌன் ஷேடு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். விச் இஸ் இப்போ நான் கை காட்டுறது வந்து ஒரு வேக்ஸ் இருந்த ஏரியா, அது முடிஞ்சிச்சு. இப்போது நான் காட்டுற ஏரியா தான் ப்ரௌன். ஸோ ஐ எம் டேக்கிங் த ப்ரௌன் பவுடர் அண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் த மிடில் ஆஃப் யுவர் ஐப்ரோஸ். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ப்ரஷ் எடுத்துகிட்டு போய் உங்களோட ஸ்டார்டிங் டிப் ஆஃப் ஐப்ரோஸில் வச்சிங்கன்னா இட் வில் என்டையர்லி ரூயின் யுவர் ஃபேஸ். உங்களுக்கு அது ஆர்டிஃபிஷியலாக காட்டிடும். மிடில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட் லைட்டாக என்ஹான்ஸ் பண்ணி என்ன உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து ப்ரஷ்ஷில் இருக்கோ அது மட்டும் ஃப்ரண்ட்டுக்கு போனால் போதும். இட் வில் கிவ் அ பியூட்டிஃபுல் லுக். ஸோ நீங்கள் வந்து எப்போல்லாம் ஐப்ரோ நீங்கள் பண்ண போகிறீங்களோ வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் த மிடில். அந்த லைட்டாக நீங்கள் மிடில்லேருந்து என்ஹான்ஸ் பண்ணிகிட்டே வந்து எக்ஸஸாக இருக்கிறத மட்டும் நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு போங்க. ஸ்டார்டிங்கில் ஃப்ரண்ட்டில் கை வைக்க வேண்டாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்பூலி வச்சுட்டு அவங்களோட என்டையர் ஐப்ரோவில் ரன் பண்ணுங்கள். ஸோ தட் த எக்ஸஸ் வில் கம் ஆஃப் அண்ட் த ஷேப் ஆஃப் யுவர் ப்ரோ வில் கெட் டிஃபைன். அதுதான் இப்போ நான் பண்ணேன். ஸோ உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். த சேம் அப்ளிகபிள் வித் த செகண்ட் ஐப்ரோஸ். நீங்கள் செகண்ட் ஐப்ரோ என்னோடய ஷேப்பே வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ ஐ குடன்ட் ஏபிள் டு ஃபிகர் இட் அவுட். நான் வந்து ஜஸ்ட் வந்து அங்கே இருக்கிறத என்ஹான்ஸ் பண்ண போகிறேன். த சேம் ப்ரொசீஜர் மிடில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி என்ஹான்ஸ் பண்ண போகிறேன், அவ்வளோதான். எப்போவுமே நீங்கள் ஸ்டார்டிங்கில் கை வைக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. மிடில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்டை முடிச்சுட்டு தென் கம் வித் த ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் யுவர் ஐப்ரோஸ். கிவ் த எக்ஸ்ட்ரா கவரேஜ் வந்து நான் மிடில்லேருந்து தான் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட டெஃபினிஷன் ஆஃப் ப்ரோவே வந்து மிடில் தான். எக்ஸ்ட்ரா இருக்கிறத மட்டும் முன்னாடி வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணால் போதும். ஜஸ்ட் அவ்வளோதான், முடிஞ்சுது. உங்கள் மேக்கப் எதுவுமே வேண்டாம், ஐ நீட் டு பி ப்ரெசன்டபிள் அப்படின்னா ஜஸ்ட் ஐப்ரோ வந்து எப்போவுமே த்ரெட் பண்ணி ஐப்ரோவை டிஃபைன் பண்ணி லிப்ஸ்டிக் போட்டிங்கனாலே யூ வில் பி சூப்பர் கான்ஃபிடென்ட். ஐப்ரோஸ் ஃபில்லிங் முடிச்சுட்டு we are done. உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் முன்னாடிக்கும் இப்போக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு. நல்லா அந்த என்னோடய ஷேப்புக்கே டிஃபைன் ஆகி ப்ரோஸ் நிற்கிது.
ஐ ஷேடோவுக்கு நான் வந்து ஷேடோ பேலட் யூஸ் பண்ணல. ஐம் ஜஸ்ட் மேக் யுவர் வார்ம் ஃபீச்சர் மாதிரி கொண்டு வரதுக்கு ஒரு லிப்ஸ்டிக் எடுத்துகிட்டு ஷேட் வந்து ஒரு மெரூன் கலர் அதை வந்து நான் வந்து ஜஸ்ட் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்பலாம் வேண்டாம், சும்மா அவங்களோட ஐஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறக்காண்டி, அவ்வளோதான். இதோட ஸ்மெல் சூப்பர் சாஃப்டாக இருக்கும். எனக்கு அதை ஸ்மெல் பண்ணும்போதெல்லாம் சாப்பிடணும் போல் இருக்கும், அவ்வளோ சாக்லேட்டியாக இருக்கும். இதுவும் நான் துபாயிலேருந்து வாங்கினது. அப்ளை பண்ணிவிட்டு வி கேன் கோ வித் ஐலைனர். ஐலைனருக்கு நம்ம எப்போயும் யூஸ் பண்ணுற ஓஜி ஐலைனர், அது வந்து ஐலைனர் நெக்ஸ்ட் வரும். இப்போ வந்து நான் ப்ளஷ் போட போகிறேன். கல்ஃப்லார்ன்ற நான் துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்த ஒரு பிராண்ட் எடுத்துகிட்டு அதில் இருக்க டார்க்கஸ்ட் ஷேட் எடுத்துகிட்டு மேக் இட் அ ஸ்மைல். அண்ட் ரொம்ப மினிமல் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு எக்ஸஸை வந்து அங்கே டேப் பண்ணிங்கன்னா வெளியே அந்த பவுட்ரு விழுந்துடும். ஸோ இருக்கிறது மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். இட் வில் கிவ் அ நேச்சுரல் லுக். ஸ்மைல் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு அந்த சீக் ஏரியா வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆகி தெரியும். ஓஜி ஐலைனர் வந்துடுச்சு. எனக்கு நிறைய ஐலைனர் நான் போட்டுட்டேன். டாஸ்லரோடது, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஐலைனர் ஐ ஹேவ் யூஸ்ட். மேப்ளினோடது. பட் எனக்கு என்னமோ இதுதான் வந்து எப்போவுமே பிடிச்சிருக்கு. இன்னும் நான் மேப்ளினோடது வச்சுருக்கேன், டாஸ்லரோடது வச்சுருக்கேன். டாஸ்லில் இன்னொன்று கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது ஒன்று வச்சுருக்கேன். பட் எனக்கு இந்த குட்டி இதுதான் எனக்கு காம்பேக்டாக இருக்கும். நம்ம சின்ன லைன்லாம் வரைகிறதுக்கு, டிஃபைன் பண்ணி வரைகிறதுக்கு எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Yeah, we have completed 2 eyeliner. எனக்கு இன்னுமே தெரியல இது எப்படி உங்களுக்கு தெரியுதுன்னு. ஸோ ஐ எம் ஜஸ்ட் செக் இட் அவுட். எனக்கு அது வந்து கரெக்டாக தெரில. எனக்கு வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி தெரியும், எனக்கு எப்படி தெரியும்னு. நவ் பெட்டர், ஐ திங்க் ஸோ. யா, நவ் பெட்டர். ஏன்னா எனக்கு எப்படி காட்டணும்னு தெரியல. ஐ வில் லேர்ன் சூன். ஜஸ்ட் போட்டாச்சு, ஐலைனர் போட்டாச்சு. ஒரு மேட் ஃபினிஷ் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் பளபளன்னு. அது வந்து எதனாலனா, நம்ம ஒரு மேக்கப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே போட்டோம்ல, அதனால தான். ஒரு மாதிரி ஒரு ஷைனிங் அடிக்குதுல்ல ஃபேஸ், அதனால மட்டும்தான். பொட்டு வச்சுக்கலாம், கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிட்டோம். ஆக்சுவலாக பொட்டு எனக்கு தெரியல, அதனால தான் நான் திரும்பி வச்சிட்ருக்கேன். கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி பெருசாக்கிட்டு. இப்போ ஓகேன்னு நினைக்கிறேன். இதுதான் ஸ்டெப் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும். ஸோ ஐ வாஸ் ஃபர்கட், நான் மறந்துட்டேன். மஸ்காரா எடுத்துக்கலாம். இது வந்து 2 இருக்கும். ஒன்று வால்யூம், இன்னொன்று வந்து லென்த். நான் ஃபஸ்ட்டு வந்து லென்த்து மட்டும் யூஸ் பண்ணுறேன். நோ நீட் ஃபார் த வால்யூம். மஸ்காரா போடும்போது பக்கத்தில் எப்போவுமே டிஷ்யூஸ் ஆர் சம் கிளாத்ஸ் வச்சுக்கோங்க. டு டேக் த எக்ஸ்ட்ரா நீங்கள் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு பக்கத்துலேயே ஒன்று வச்சுக்கோங்க. நான் இது பண்ணும்போது ஐ ஃபர்கெட் டு டேக் டிஷ்யூ. ஸோ எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கீழே வந்து கண்ணுக்கு கீழே பட்டுரும். ஸோ ஒரு டிஷ்யூ ஆர் கிளாத் எடுத்து பிளிங்க் பண்ணி விட்டிங்கன்னா இட் வில் பி சூப்பர் கூல். The same applicable with the below lashes also.
காஜல் இருந்தால் இன்னுமே அழகாக இருக்கும் கண்ணு. லைக் டிஃபைன் பண்ணுறதுக்கு. ஒரு காஜல் வாங்கி வச்சுக்கோங்க. என்கிட்ட காஜல் தீந்துருச்சு. ஸோ அவ்வளோதான். ஆஃபீஸ்க்கு இப்படிலாம் கிளம்ப மாட்டேன் ஆக்சுவலாக. எனக்கு வந்து டைம் இருக்காது. எந்திரிச்சு ஓட தான் டைம் இருக்கும். ஸோ இங்கே நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது யாழ்னிட்ட. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு. இது எல்லாமே நான் வாங்கி கொடுத்தது தான். பட் ஐ ஒன்ட் யூஸ் இட் பிகாஸ் எனக்கு டைமும் இல்லை. இன்னொன்று எனக்கு வந்து இதெல்லாம் பண்ணி கிளம்பணுமா அப்படி இருக்கும். ஸோ இது எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம துபாய் போயும் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே. ஏதோ தேடுறேன், எனக்கும் தெரில. லிப்ஸ்டிக்கா? யா, இதில் ஒரு லிப் பாம் ஒரு கிளிட்டரி ஃபீல் மாதிரி ஒரு லிப் கிளாஸ் இருக்கும் பிஹைண்ட் த லிப்ஸ்டிக். ஸோ அதை யூஸ் பண்ணோன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். சாஃப்ட் கிளாம் லுக் மாதிரி நல்லா ஒரு போல்டாக காட்டும் நம்ம லிப்ஸை. ஐ லவ் த வே இட் கிவ்ஸ் த ரிசல்ட். ஹேருக்கு ஆக்சுவலாக நான் எனக்கு ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. ஐ தாட் ஆஃப் புட்டிங் போனி டைல். பட் இன்றைக்கி கொஞ்சம் முடி நல்லா இருக்குது. மை ஹேர் இஸ் ஹேரிங் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம கோம் பண்ணி டீடாங்கிள் பண்ணி அப்படியே விட்டுலான்னு நினைக்கிறேன். ஃபுல் லென்த் தெரியுதா? யா, ஆக்சுவலாக நான் நல்லா கட் ஷார்ட் பண்ணியிருந்தேன். மேலே வரைக்கும் கட் ஷார்ட் பண்ணியிருந்தேன். என்னோடய ஷோல்டர் வரைக்கும். இதுக்கு வளர்ந்துருச்சு. இப்போ என்னென்னா நம்ம டீடாங்கிள் பண்ணுறதுக்கு ஒரு கோம்ப். ஆக்சுவலாக என்னோடய பிக் கோம்ப் ஒரு ப்ளூ கலர் ஒரு கோம்ப் இருக்கும். விச் ஹேஸ் த பிக் டீத். ஸோ அது வந்து எனக்கு காணும். ஸோ ஐ தாட் ஆஃப் டேக்கிங் திஸ் கோம். டீடாங்கிள் பண்ணிவிட்டு ஐ தாட் ஆஃப் ஸ்டைலிங் மை ஹேர் லைக் கேர்ள் பண்ணலான்னு. அப்புறம் ஓகே ஹேர் நல்லா தான் இருக்குது, அன்வான்டாக ஹீட் யூஸ் பண்ண வேண்டான்ட்டு ஐ ஜஸ்ட் லெஃப்ட். அதுதான் நான் சொல்கிறேன், முடி கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு. அப்போ வந்து சைட் பார்ட்டிஷன் மட்டும் எடுத்துகிட்டு நான் அப்படியே வந்து முடிச்சிட்டேன் அந்த லுக்கை ஓவராலாக கோம் பண்ணி. என் முடி முன்னாடியிருந்தே அப்படி தான். லென்த் எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் சிக்கு அவ்வளோ இருக்கும். டேங்கிள் மட்டும் அவ்வளோ இருக்கும். ஐ ஹாவ் டு டேக் இட் லைக் 2 hours ஒன்ஸ். இல்லாட்டி இது வந்து ரொம்ப எனக்கு ஒர்க் பண்ணுவோம். அட்லீஸ்ட் ஐ நீட் half an hour டு டீடாங்கிள் மை ஹேர் அண்ட் மேக் இட் அ ப்ராப்பர் வே ஆஃப் கெட்டிங் அவுட். ரொம்ப வந்து அது ஃப்ரிஸி ஆகிடும். I couldn't able to still analyze my hair. Even I am 24 now. All these 24 years, I couldn't able to know how my hair reacts. 2 daysலேயே ஆயிலி ஆகிடும், 3 daysலேயே ஆகிடும் ஹேர் வாஷ் பண்ணால். பட் என்னால் அதை வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஸோ பி ஜென்டில் வித் யுவர் ஹேர். ஓகே. ஏன்னா வந்து ஆல்ரெடி முடி கொட்ட தான் செய்யும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் ஹேரில் ஜென்டிலாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கொஞ்சம் முடி காப்பாற்றலாம். வி கான்ட் அவாய்ட் லைக் ஹேர் ஃபால், பட் இட்ஸ் ஓகே. ஐ எம் ஜஸ்ட் பேரிங் இட் வித் அ ஜீன். ஒரு டாப் வித் பேகி பேண்ட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ ஐ ஆம் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். நான் ஓடணும். ஸோ நான் ஆக்சுவலாக வீடியோ எடுக்கிறதே மறந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. நான் ஒரு ஓகே ஓவரால் லுக் வந்து நம்ம காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி. I was totally forget. Okay guys, thank you for watching. Stay tuned for next video. Bye bye.